என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? சுத்தமா வந்து புரியல. ஏன்னா தமிழர்கள வந்துட்டு எல்லா ஸ்டேட்லயுமே வந்து அடிக்கிறாங்க. கேரளால அடிக்கிறாங்க, ஆந்திரால அடிக்கிறாங்க, கர்நாடகால வந்து அடிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளாரயே வந்து அடிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு தேர்தல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சியினர் வந்துட்டு மதுரையில திருமங்கலத்துல சொக்கநாதன்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல போயிட்டு தேர்தல் அ இதுக்காக வந்து போயிருந்திருக்காங்க கேம்பெயின்க்காக. பட் ஆனா அங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அடிச்சு வந்து துரத்தியிருக்காங்க. தகாத வார்த்தைகளால வந்து திட்டி அந்த மாரி வந்து. ஸோ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணுலயே வந்து தமிழர்கள வந்து இப்படி துரத்தி துரத்தி வந்து அடிக்கிறாங்க. ஆனா, அத பத்தி எந்த ஒரு நியூஸ் சேனலோ, இதுவோ போடுறாங்க. பட் ஆனா, இப்போ குறிப்பா அந்த நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இது இது வந்து ஏதோ ஒரு பொதுவான சம்பவம் மாரி தான் வந்து போடுறாங்களே தவிர்த்து, அந்த தெலுங்கர்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க அப்படி மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, அப்புறம் மக்கள் வந்து நீங்க நடுநிலை ஊடகம் அப்படின்னு தாங்க வந்து நியூஸ் சேனல வந்து பார்க்குறாங்க. ஏன் இப்போ வந்து நீங்களே வந்து இப்படி வந்து பண்றீங்க. இதுல வந்து இந்த செய்தியாளர் வந்து முனீஸ்வரன் அப்படிங்கிறவரு தெளிவா வந்து தெலுங்கர்களான பகுதின்னு வந்து சொல்றாங்க. ஆனா, இந்த நியூஸ் சேனல் வந்து அத வந்து சொல்லாம ஸோ ஜஸ்ட் ஜென்ரலா நடந்த ஒரு சம்பவம் மாதிரி இத வந்து போஸ்ட் பண்றீங்க. ஆ ஸோ பாரதிதாசன் சொன்ன மாரி வந்து "வந்தாரை எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே" அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா தான் வந்து இருக்கு. ஆ தெலுங்கர்கள் நாம வந்துட்டு இன்னும் இதுக்கு மேலயும் வந்து டிலே பண்ணி எந்தவித ஒரு இதுவும் இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாமே வந்து கை மீறி போயிடுச்சு. ஆல்ரெடி வந்து சினிமா துறையும் சரி, பொலிட்டிக்கல் அரசியல் துறையும் சரி, எல்லாமே வந்து தெலுங்கர்கள் கையில தான் வந்து டைரக்ட்டா வந்து இருக்கு. இதுல இந்த மாதிரியான ஒரு ஊடகங்களும் வந்துட்டு டைரக்ட்டா அவங்களுக்கே தான் வந்து சப்போர்ட் வந்து பண்றாங்க. இல்ல நான் ஒரு விஷயம் என்ன கேட்கிறேன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா வந்து ஸோ தெலுங்கர்கள் நீங்கலாம் வந்து வந்தேறீங்க. திடீர்னு வந்து சட்டம் இயற்றி உங்களெல்லாம் வந்து தமிழ்நாட்ட விட்டு வெளிய போக வந்து சொல்லப் போறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஏங்க இப்படி நீங்களா வந்துட்டு இது பண்றீங்க? நீங்க நம்பி தமிழர்களுக்கு வந்து வாக்கு வந்து போடுங்க. உங்களோட மைண்ட் செட் வந்து என்னன்னா, ஒட்டுமொத்தமாவே நீங்க தமிழர்கள வந்து புறக்கணிக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில தளி தொகுதிய வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தொடர்ந்து வந்துட்டு தொடர்ந்து இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ், எம்பி கேண்டிடேட்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாமே வந்து தெலுங்கர்கள் தான். ஸோ அப்பதான் வந்து நாயுடுன்னு வந்து போட்டிருக்காங்க. 1977, 80 அந்த மாரி. இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு 2021, 16, 11, 2006 ஃபுல்லாமே வந்து இந்த ராமச்சந்திரன், ஒய் பிரகாஷ் அவங்கலாம் வந்து கம்யூனிஸ்ட் பிளஸ் வந்துட்டு எல்லாம் கம்யூனிஸ்ட், டிஎம்கே, காங்கிரஸ் எல்லாமே வந்து ஒண்ணுதாங்க. எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆந்திரா மக்கள் தான். இவங்க எல்லாருமே இப்பவும் வந்து 2026லயுமே வந்துட்டு ஒரு தெலுங்கு சமுதாய மக்கள் தான் வந்து அங்க வந்து நிக்கிறாங்க. ஏன் தளியில வந்துட்டு ஒரு ஒரு தமிழ் வேட்பாளர் கூட வந்து கிடையாதாம். ஏன்னா இது வந்து இவங்க மட்டும் பர்ட்டிகுலரா அப்படின்னு வந்து கிடையாது. ஏன்னா வந்துட்டு இப்போ இதே நாம் தமிழர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாம் தமிழருடைய வேட்பாளருமே தமிழ்ல அ ஒரு 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 தெலுங்கு கேண்டிடேட் தான். இப்போ மதுரையில வந்துட்டு நீங்க நாம் தமிழர வந்து விரட்டி விரட்டி அடிக்கிறீங்க அப்படின்னா, இதே இந்த சைட்ல வந்துட்டு கிருஷ்ணகிரியில வந்து தளி தொகுதியில வந்து இதே நாம் தமிழர்ல நிக்கிறவரும் வந்து நரசிம்மன் அப்படின்றவர் தெலுங்கர் தான். அவர் தெலுங்குல தான் பேசி வந்து வாக்கு வந்து சேகரிச்சுட்டு இருக்காரு. இப்போ இப்போ என்ன இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தெலுங்குக்கு வந்து எதிரானவங்களா? அதே அந்த தளில வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து நின்னுருக்காரு. அவர வந்து தொரத்தி தொரத்தி கத்தியால குத்தி அவரு இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிட்டு இருக்காரு. ஆ ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு ஒரு பயாஸ்டாவே வந்திருக்கு. ஸோ நாங்க தான் வந்து நிக்கணும். மத்த யாரும் வந்து நிக்கக்கூடாது. ஏன்னா மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னாவே இந்த ராமச்சந்திரன் பிரகாஷ் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ கம்யூனிசம்ன்ற அப்படின்றவங்களுக்கு வேற வேற பேர்லாம் வந்து எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஸோ கம்யூனிசம், காங்கிரஸ், திமுக இந்த எந்த கட்சியுமே தமிழர்களுக்கு வந்து நல்லது வந்து பண்ண போறதே வந்து கிடையாது. ஸோ நான் டைரக்ட்டாவே தெலுங்கர்கள் கிட்ட கேட்கிறேன். ஏங்க நீங்களும் தாங்க இந்த மண்ணுல வந்து வாழ்றீங்க. அதனால தான் வந்துட்டு மொழி வாரியா மாநிலத்த வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மொழி வாரியா பிரிச்சிருக்கும்போது தான் கர்நாடகா இருக்கு. தெலுங்கர்கள் உங்களுக்குன்னு வந்துட்டு தெலுங்கானா, ஆந்திரான்னு வந்து 2 மாநிலம் வந்து இருக்கு. நீங்க இருந்துமே வந்து ஒரு தமிழர்கள் வேட்பாளர வந்து நீங்க ஆதரிக்கவும் வந்து மாட்டேங்கிறீங்க. உங்க ஆளுங்கள தான் வந்து நிறுத்துறீங்க. கேட்டா மதசார்பற்ற கட்சின்னு வந்து சொல்றீங்க. ஸோ உண்மைய சொல்லப்போனா திமுக அப்படின்றது தமிழ் சார்பற்ற கட்சின்னு தான் வந்து சொல்லணும் வந்து வந்து நிச்சயமா. ஸோ மதுரையில நாம் தமிழர் கட்சி வந்து அடிக்கிறீங்க. கிருஷ்ணகிரி தளி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு தெலுங்கருக்கு வாய்ப்பு வந்து குடுக்குறாரு. நீங்க அந்த தளி தொகுதியில வந்து சுயேட்சையா ஒருத்தர் நின்னாலும் வந்து குத்தி சாவடிக்கிற ரேஞ்சுக்கு வந்து போறீங்க. ஆ இல்ல நீங்க வந்து இப்போ தமிழகத்துல வந்து இன்செக்யூர்டா வந்து ரொம்பவும் வந்து ஃபீல் பண்றீங்களா? இல்லன்னா நாம் தமிழர் கட்சிய பார்த்து நீங்க வந்து பயப்படுறீங்களா? என்னன்றது வந்து சுத்தமா தெரியல. ஆனா நீங்க வந்து ஆக மொத்த அறிவாளிகள்ங்க. உண்மைய சொல்லப்போனா தமிழர்கள் தான் வந்து ஒரு கடஞ்செடுச்ச தற்கூறினா அது தமிழர்கள் தான். நிச்சயமா அது வந்து நாங்க தான்.
நீங்க வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப இதுவா இருக்கீங்க. ஏன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ் மண்ணுலயே வந்து தமிழர்களுக்கு வந்து இடம் விடாம வந்து நீங்க வந்து அடிச்சு வந்து துரத்துறீங்க. அது மட்டும் இல்லாம மதுரையில எம்பியா இருக்கிற அந்த வெங்கடேசு அவரும் வந்து தெலுங்கர் தான். திருவண்ணாமலையில ஏவா வேலு தெலுங்கர் தான். சேகர் பாபு தெலுங்கர் தான். ஸோ தமிழ்நாட்டுல வந்து கிருஷ்ணகிரியில வந்து எம்பி வந்து தெலுங்கர் தான். ஸோ நீங்க வந்துட்டு எப்படினாலுமே வந்து தமிழர்கள் வந்து ஏமாந்து ஓட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல நீங்க வந்து மிக சிறந்த அறிவாளிங்கங்க. ஸோ தற்கூறினா திரும்பவும் சொல்றேன். அது வந்து நிச்சயமா தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்கள் வந்து மட்டும்தான். ஸோ நான் சொன்னது வந்து எத்தனை பேருக்கு வந்து புரிஞ்சுச்சு இல்லையா அப்படின்றது வந்து தெரியல. பட் ஆனா வந்து தளி தொகுதியில சுயேட்சையா நின்னு பாதிக்கப்பட்டவரும் மீண்டு வந்து வரணும். அட்லீஸ்ட் வந்து கிருஷ்ணகிரி மக்கள், தளியில இருக்கிற மக்கள் இத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நம்பி நீங்க தமிழர்களுக்கு வந்து வாய்ப்பு குடுங்க. நிச்சயமா உங்கள விட தமிழர்கள் இந்த மண்ண வந்து மிகவும் வந்து பாதுகாப்பாங்க. நீங்க தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க திமுகவுக்கு திரும்ப திரும்ப வந்து ஓட்டு போட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற மலை, மணலு எல்லாத்தையுமே வந்து கொள்ள வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கிருஷ்ணகிரியில, தர்மபுரி, சேலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தினம் தினம் அந்த மலை, கிரானைட் பாறை கொள்ள வந்து நடந்துட்டே தான் வந்து இருக்கு. ஸோ தயவு செஞ்சு தமிழர்கள வந்து நம்புங்க. தமிழர்களுடைய ஆட்சி உங்களோட இத விட மிக சிறப்பா வந்து நிச்சயமா வந்து இருக்கும். நான் சொன்னது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ஸோ ஏதோ சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால வந்து சொன்னேன். நன்றி.